அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நேர்காணல் செய்ய இருப்பது அமெரிக்காவின் வாஷிங்டன் பகுதியில் திரு பாலகன் ஆறுமுகசாமி, ஃபெடரல் கவர்மெண்ட் ஆடிட்டர் அவர்களே. இவர்கள் GSA கான்ட்ராக்ட், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கெட்டிங் எய்ட் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஃபெடரல் கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான அக்கௌண்டிங்ஸ் துறையில் இருக்கிறதுனால இன்று தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பேரழிவை நோக்கி நாம் பல்வேறு உதவிக்கரங்களை அமெரிக்காவிலிருந்து செய்து வருகிறோம். பலதரப்பட்ட அமைப்புகளுக்கு, தனி மனிதர்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் உள்ளன. நாம் நன்கொடைகளை பெறுகிறோம். நன்கொடைகளை எப்படி தமிழகத்திற்கு வழங்குவது, என்ன மாதிரி அமைப்புகளுக்கு, தொண்டு அமைப்புகளுக்கு நாம் வழங்கலாம், தனி மனிதர்களுடைய கணக்குகளில் நம் பணத்தை அனுப்பலாமா, அமெரிக்க சட்டம் என்ன சொல்கிறது, இந்தியாவில் அதற்கு என்ன வரையறைகள் உள்ளன என்பது போன்ற பல்வேறு ஐயங்களை நாம் கேட்டு இந்த தெளிவு பெறுவோம். நேரடியாக நம்ம கேள்விகளுக்கு போயிடலாங்க. வணக்கம். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அங்கீகாரம் பெற்ற எல்லா ஆர்கனைசேஷனும் பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அமெரிக்காவில். ஏன்னா அவங்க உடனே அதுக்கு ரெசிப்ட் கொடுக்குறாங்க. அந்த ரெசிப்டை வச்சு நாங்கள் டேக்ஸ் டிடக்ஷன் நம்ம பண்ணுறோம். தேட் பார்ட் இஸ் ஓவர். அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நமக்கு அங்கீகாரம் ஏற்கனவே இருக்கிறதுனால, IRS அங்கீகாரம் பெற்றிருக்கிறதுனால நம்ம பணத்தை கொடுத்த உடனேயே we believe this organization is already noted or known to IRS. நமக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனால நம்ம டிடக்ஷன் பண்ணிக்கிறோம். தேட் பார்ட் இஸ் ஓவர். த டிஃபிகல்ட் பார்ட் இஸ் நம்ம யாருக்கு அங்கே அனுப்புகிறோமோ அதுதான் ஒரு டிஃபிகல்ட் பார்ட். இங்கே வரைக்கும் இவங்க ஆல்ரெடி IRS has got a control. They will watch, they will monitor, everything is done. இங்கே அமெரிக்கன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரையில் நமக்கு பணத்தை கொடுத்துட்டாலே we will have a full, we are released from any responsibility. அப்புறம் வாங்குகிற ஆர்கனைசேஷன் தான் அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாங்க. அவங்களுக்கும் எந்த அதிகமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க அதை கலெக்ட் பண்ணி they have a history of good doings. பின்னால் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால எந்த இப்போ தமிழ் சங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபெட்னாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்ம அமெரிக்கன் கவர்மெண்டோட நல்ல ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. நம்ம இனி இந்த பணத்தை வாங்கி இந்தியாவுக்கு அனுப்புகிறோமில்ல, அந்த ரெசிபியன்ட்டு தான் ப்ராப்ளம். தட் இஸ் த சிச்சுவேஷன். இந்தியன் கவர்மெண்ட் ஆல்சோ கன்சர்ன்டு. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இந்த FCRA, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், அதை கொஞ்சம் தீவிரமாக பயன்படுத்துகிறதாக கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன, பல இன்சிடென்ட்ஸ் ராங் இன்சிடென்ட்ஸ் நடந்ததுனால கவர்மெண்ட் ஆஸ் எனி கவர்மெண்ட் ஃபார் தட் மேட்டர் தேர் ஷுட் பி வெரி ஸ்ட்ரிக்ட். இந்த ஃபாரின் பொலிட்டிக்கல் பர்பஸ்க்காகவோ அதை மத மாற்றங்கள் செய்ய காரியங்களுக்காகவோ ஏழ்மையை பயன்பற்றி இப்போ தங்களுடைய ஆதாயத்தை பெற்றுக்கொள்வதற்காகவோ சில விஷயங்களுக்காக அவங்க அது தட் இஸ் கரெக்ட். வி ஆர் நாட் பிளேமிங் தி இந்தியன் கவர்மெண்ட், தே ஹேவ் டு டூ இட். இப்போ நம்ம என்ன சைடில் என்ன பார்க்குறோம்னா, வெதர் த மனி இஸ் கோயிங் டு த ரைட் ஹேண்ட்ஸ். நமக்கு வி ஹேவ் தட் லிமிட்டேஷன். நம்ம பணத்தை அனுப்புகிறோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது நம்ம ஷோல்டர் டு ஷோல்டர் வாட்ச் பண்ண முடியாது. அதனால அங்கே யார் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்கள பார்த்து நம்ம பணம் கொடுக்குறது பெட்டர். அது TNF ஆல்ரெடி ப்ரூவ்டு தே ஆர் டூயிங் சம் குட் திங்ஸ் தேர். ஆல்சோ எய்ம்ஸ் இந்தியா, ஆல்சோ எய்ட் இந்தியா, ரைட்? இந்த 3 ஆர்கனைசேஷனை நம்ம கண்ணு முன்னால் நிற்கிறாங்க. நம்ம இந்த சுச்சுவேஷன் வெரி ஹியூமனிட்டேரியன் கிரவுண்ட். ரொம்ப அதிகமாக யாருமே அதிகமாக இதை போய் நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் அதை அவங்க 3 ஆர்கனைசேஷனும் கொடுத்துட்டு கொஞ்சம் ஓவரால் ஒரு வாட்ச் மட்டும் பண்ணிக்கிட்ட மட்டும்தான் போதும். மற்றபடி ரொம்ப தீவிரமாக ஒன்றும் ஃபாலோ பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நம்ம நீடு இட்ஸ் வெரி அர்ஜென்ட். நம்ம இமீடியட்லாக அந்த நீடு ஷுட் கோ டு தெம். அதனால நம்ம துணிந்து இதை நம்ம ஃபெட்னாக்கு பணம் கொடுக்கணும். தமிழ் சங்கம் எங்கானாலும் கொடுங்க. இது ஷுட் ரீச் தி லோக்கல் தமிழ்நாடு பீப்புள் த்ரூ திஸ் 3 ஆர்கனைசேஷன். அதில் எந்த தவறு இருக்கிற மாதிரி இல்லை. வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இப்போ இந்த தமிழ் சங்கங்கள் இல்லை சிறு சிறு அமைப்புகள், தன்னார்வ அமைப்புகளாக பதிவு பெற்றவர்கள், NGO, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸு, இவங்க நேரடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு பணம் அனுப்ப முடியுங்களா? ஆமாம். இப்போ எல்லா தமிழ் சங்கமும் நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஆர்கனைசேஷன் பண்ணும்போது தட் இஸ் அ ஸ்டேட் கவர்மெண்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. மெரிலண்ட், பிலடெல்ஃபியா, நியூஜெர்சி. அதுக்கப்புறம் தி அங்கீகாரம், டேக்ஸ் எக்ஸம்ஷன் அங்கீகாரம்
ஃபெடரல் கவர்மெண்ட் தான் தராங்க, ஐஆர்எஸ் கொடுக்குறாங்க. அது அனிமே எல்லாருமே இருக்கிற மாதிரி எனக்கு நான் பார்த்ததில் எல்லாருக்குமே அது இருக்க மாதிரி தெரியல. லோக்கலாக ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி 1023 பண்ணணும். அந்த 1023 வந்து ஐஆர்எஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த நிலைமை எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. பெட்டர் அது இல்லாமல் இருந்தால் யாருக்கு அங்கீகாரம் இருக்குதோ அவங்க மூலமாக பண்ணுறது பெட்டர். அதனால ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். யூ ஆல்சோ ஃப்ரீ, ஐ மீன் ஃபீல் கம்ஃபர்டபுள், தி மனி இஸ் கோயிங் டு த ரைட் ஹேண்ட். அது அங்கீகாரம் இல்லாத இருக்கிறதா இல்லையான்னு நீங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க மற்ற தமிழ் சங்கங்கள் இருக்கிறவங்க மூலமாக பண்ணுறது பெட்டர். தட் இஸ் சேஃப் கார்டு யூ நீட் டு டேக். ஓகே. இப்போ இண்டிவிஜுவல் ஒருத்தர் வந்து ஒரு 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 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த இதில் வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணுறாரு பர்சனலாக, அவருக்கு ஒரு $50,000 அதுக்கு ரைஸ் ஆகுது. இதில் வந்து என்ன காம்ப்ளிகேஷன், இவங்களுக்கு என்ன மாதிரி? Definitely that is not encouraged, that is not, it should not be encouraged. Individual can never do this one. ஏன்னா டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது. உங்கள் பணம் எப்படி செலவழிக்கப்பட்டதுங்கிறதுக்கு எந்த வகையான உத்தரவாதமும் கிடையாது. நாளைக்கு அந்த ஆர்கனைசேஷன் அந்த இண்டிவிஜுவல் மூலமாக அந்த பணம் ராங் ஹேண்ட்ஸ்க்கு போய் அதை இன்வெஸ்டிகேஷனில் ஃபெடரல் சிஏஆர் ஃபெடரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஏதாவது இண்டிவிஜுவல்ஸ் இன்வால்வ் இதை நம்ம யாராவது 2-3 பேர் கொடுத்தோம்னா தே கேன் கம் டெஃபினெட்லி பிஹைண்ட் அஸ். அது நடந்திருக்கு. அது நடக்கக்கூடாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி அப்படின்னா யார் அங்கீகாரம் பெற்றிருக்காங்களோ 501(c)(3ன்னு சொல்கிறது அந்த அங்கீகாரம் பெற்ற ஆர்கனைசேஷன் மூலமாக அனுப்புறது பெட்டர். அப்படி அனுப்பி ஏதாவது தவறு இருந்தாலும் we will be protected because we went through proper channel. A prudent person with ordinary intelligence என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணியிருக்கிறோம். த்ரூ ப்ராப்பர் சேனல் போயிருக்கிறதுனால அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறதுனால நமக்கு வந்து எந்த வகையான தொந்தரவும் இருக்கிறது வாய்ப்பு இல்லைங்க. ஓகே. இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த என்ஜிஓஸோ இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு 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 சப்ளை அவருக்கு வந்து இப்போ ஒரு உடனடியாக ஒரு துணிமணிகள் வாங்கி கொடுக்கணும் ஒரு இதில். இப்போ இங்கேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் 501(c) ஆர்கனைசேஷன் நேராக அந்த சப்ளையருக்கு பணம் கொடுத்துட்டு அங்கேருந்து நீங்கள் இந்த இதுக்கு டெலிவரி பண்ணுங்கன்னு சொல்ல முடியுங்களா? அது பெர்மிட்டடுங்க. அதை இன்வாய்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க எப்படி செலவழிச்சாங்கன்னு. இங்கே வந்து ஃப்ளட் இருக்கும்போது இங்கே விட அமெரிக்காவில் வந்து சில ஃப்ளட்டு சுனாமி சுச்சுவேஷன் வரும்போது நாங்கள் நிறைய பேப்பர் பார்த்துருக்குறோம். அங்கே மெக்டானல்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துக்கு கொடுத்து ஃபுட் சப்ளை பண்ண சொல்லுவாங்க. மெக்டானல்ட்ஸ் ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன். அதனால அதை பிலீவ் பண்ணி நம்ம இருக்கலாம். அது மாதிரி நம்மளும் அங்கே ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் ஃபெட்னா, எய்ட்ஸ் இந்தியா, தென் பட் தி 3 ஆர்கனைசேஷன் இவங்கள்ட்ட கொடுத்துட்டாலே போதும். we will be protected, our interest is protected. இப்போ அங்கே ஒரு தனி மனிதருக்கு ஏதாவது கொடுக்கறதுல என்ன மாதிரியான தனி மனிதருக்கு கொடுக்கறதா இருந்தால் த்ரூ ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி மூலம் கொடுக்கறது பெட்டர். தாசில்தார், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ஆர் ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், ஒரு காலேஜ் பிரின்சிபால், இது மாதிரி நோன் பீப்புளுடைய ஹெல்ப் த்ரூ தேட் இஃப் யூ ரூட் த்ரூ தோஸ் டைப் ஆஃப் பீப்புள் we will be satisfied with that. ஓகே. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி.